மணப்புரம் ஃபைனான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Q1ல கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கோல்ட் லோனோட ஏயும் டபுள் ஆகிருக்கு. ஸோ Q1ல மணப்புரம் ஃபைனான்ஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது, ப்ராஃபிட் எதனால இன்க்ரீஸ் ஆச்சு, கோல்ட் லோன் பிசினஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. மணப்புரம் ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடா அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட்ஸை குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம். இன்னைக்கு நிஃப்டி 24 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 24,435 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 187 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 77,966 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிளாட்டா முடிஞ்ச மாதிரி தெரியலாம். ஆனா அட் 1 பாயிண்ட் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் மேல ஃபால் ஆகியிருந்தது. ஆஃப்டர்நூன் 115 மேல பாத்தீங்கன்னா நிஃப்டி ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு டாடா குரூப் ஸ்டாக்ஸ் வந்து மெயினா ஃபால் ஆகியிருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா சன்ஸோட சேர்மன் மிஸ்டர் என் சந்திரசேகரன் வந்து ஸ்டெப் டவுன் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. நிஃப்டி 50ல பாத்தீங்கன்னா இன்டெல்கோ டாப் கெய்னரா இருந்திருக்கு. 2.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரதி ஏர்டெல் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. SBI 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினா டாடா ஸ்டாக்ஸ் வந்து டாப் லூசர்ஸ்ல இருக்கு. TCS 3.9%, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 1.3%, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 1.4%, டாடா ஸ்டீல் 1%, ட்ரெண்ட் 0.4%, டைட்டன் 0.5% ஃபால் ஆகியிருந்தது. தொடர்ந்து 2 நாளா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் செஷனோட கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து மோர் தேன் 3 lakh crore டிக்ரீஸ் ஆகிருக்கு. BSE லிஸ்டட் ஃபர்ம்ஸோட மார்க்கெட் கேப் வந்து 493 lakh crore rupeesல இருந்து 490 lakh crore rupeesஆ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ரீஓப்பனிங் இன்னும் அன்சர்டைனா இருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் அவங்களோட டேர்ம்ஸ் அக்ரி பண்ற வரையும் அது க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்க்கு அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் திரும்பவும் $90 கிராஸ் ஆகிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1 ounce கோல்டு பிரைஸ் $4,414, 1 ounce சில்வர் $66.3 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்னையில 1 கிராம் 24 கேரட் கோல்ட் 15,497 rupees, 1 கிராம் 22 கேரட் கோல்ட் 14,195 rupees, 1 கிராம் சில்வர் வந்து 260 rupees. இப்போ மணப்புரம் ஃபைனான்ஸோட Q1 ரிசல்ட்ஸை டீடைலா பார்க்கலாம். மணப்புரம் ஃபைனான்ஸ் Q1 FY27ல கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 585 crores ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. Q1 FY26ல 132 crores. ப்ராஃபிட் 132 crores-ல இருந்து 585 crores-ஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q1 FY26ல 2,265 crores-ஆ இந்த இன்கம் வந்து பாத்தீங்கன்னா Q1 FY27ல 3,040 crores-ஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ போத் ப்ராஃபிட் அண்ட் இன்கம்ல மணப்புரம் ஃபைனான்ஸ்க்கு நல்ல growth இருந்திருக்கு. NBFCக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 28.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q1 FY26ல 1,345 crore rupees, Q1 FY27ல 1,723 crore rupees. இப்போ கம்பெனியோட AUM பார்க்கலாம். AUM அப்படின்றது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். Q1 FY27 எண்ட்ல மணப்புரம் ஃபைனான்ஸோட AUM வந்து பாத்தீங்கன்னா 69,635 crore rupees. ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 57.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுல AUM ஓட பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் வந்து கோல்ட் லோன் தான். Q1 FY27ல மணப்புரம் ஃபைனான்ஸோட கோல்டு AUM வந்து 57,006 crore rupees. ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 97% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கோல்ட் லோனோட AUM வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. Q4 FY26 அண்ட் Q1 FY27 கம்பேர் பண்ணும்போது கோல்ட் லோன் AUM 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q1 FY27ல புதுசா 3,20,000 நியூ கஸ்டமர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஃபைனான்சியல் இயர் 2027ல கோல்ட் லோன் செக்மெண்ட் 25ல இருந்து 30% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 500 நியூ பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண போறதா டார்கெட் வச்சிருக்காங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ்க்கு நான் கோல்ட் லோன் பிசினஸோட AUM வந்து டோட்டல் AUMல 18.1%ல இருக்கு. நான் கோல்ட் லோன் பிசினஸ் வந்து போன குவார்டர்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலும் Q1 FY27ல ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் அவங்களோட சப்சிடரி ஆசீர்வாத் ஃபைனான்ஸ் நல்ல ஃபைனான்சியல் ஹெல்த்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மணப்புரம் ஃபைனான்ஸோட MD and CEO மிஸ்டர் நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா Q1 FY27ல கம்பெனி லோன் growth அண்ட் ஸ்டேபிள் அசெட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆசீர்வாத் ஃபைனான்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஆனதால கம்பெனியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான சேலஞ்சும் ஹைலைட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பிரைஸோட வாலட்டிலிட்டி. கோல்டு பிரைஸோட ஃபிளக்சுவேஷன் இருந்ததால ஓவரால் பிசினஸ் செக்மெண்ட் அஃபெக்ட் ஆனதா சொல்லியிருக்காரு. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் சிங் அப்படின்றவரை புது MD and CEO-வா போர்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் January 1, 2027ல MD and CEO-வா 5 years அவரோட டென்யூரை ஸ்டார்ட் பண்ண போறாரு. MD and CEO-வா இருக்க மிஸ்டர் நந்தகுமார் December 31, 2026 வரைக்கும் அதே போர்ஷன்ல கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்னு போர்டு சொல்லியிருக்காங்க. January 1, 2027ல இருந்து அவரு போர்டோட நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சனா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனியோட ஃபைனான்சியல் டேட்டாவை ஸ்கிரீனர்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் பிரைஸ் 354 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்
33,252 crore rupees. High low அப்படின்றது 52 week high and 52 week low. 52 week high வந்து 382 rupees. 52 week low வந்து 245 rupees. ஸ்டாக்கோட price to earnings வந்து 23, book value 171. ஸோ மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து என்பிஎஃப்சி அப்படின்றதால நம்ம ப்ரைஸ் டு புக் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் அண்ட் புக் வேல்யூ செக் பண்ணும்போது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 times புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடா இருக்கு. டிவிடெண்ட் yield 0.5%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 8.2%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6.9%, ஃபேஸ் வேல்யூ 2 rupees. ஸோ ஓவராலாக மணப்புரம் ஃபைனான்ஸோட Q1 FY27 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸை அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.